ஆய்வின் உறவுகளுக்கு வணக்கம். அண்மையில் 14 வயது சிறுவர்கள் 2 இடங்களில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பதான செய்திகள் வெளிவந்திருந்தன. கிளிநொச்சி மற்றும் நெல்லியடி போன்ற பகுதிகளில் 14 வயதான சிறுவர்கள் உயிர் மாய்த்திருந்தனர். அவர்களின் அந்த உயிர் மாய்ப்புக்கு காரணம் அவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருந்தது என செய்திகள் வெளிவந்துள்ளது. இந்நிலையில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விடயம் இருக்கிறது. இந்த 2 சிறுவர்கள் மட்டுமல்ல, இதற்கு முன்னும் இவ்வாறான பல உயிர் மாய்ப்பு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. 14 வயது சிறுவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி அவை கிடைக்காத பட்சத்தில் தங்களுடைய உயிரை தூக்கிட்டு மாய்த்து கொள்கின்றனர் என்றால் இந்த சமூகம் எங்கே செல்கிறது, அல்லது இந்த நாடு எப்படியான ஒரு நிலைமைக்கு செல்லும் என்பது பாரதூரமாக மக்கள் அனைவருமே சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம். இன்று அவர்களுடைய வீட்டில் நடக்கிறது என்று விட்டு நாங்கள் மௌனமாக இருந்துவிட முடியாது. என்றால் இன்று அந்த படலையில் நடப்பது நாளை எங்கள் வீட்டு படலைக்கும் வரலாம். அதனால் உண்மையில் ஒவ்வொருவரும் இந்த விடயத்தில் தீர்க்கமான முடிவுகளை எடுக்க வேண்டும். இது சட்டம் அல்லது இது சம்பந்தமான சமூக அமைப்புகள் அதிகமாக இவற்றில் கவனம் செலுத்த வேண்டும். இவ்வாறு நாங்கள் இழந்து கொண்டிருப்பது இளம் குருத்துக்களை என்பது மட்டுமல்ல, நாளைய சந்ததியை, நாளைய எதிர்காலத்தை, எங்களுடைய நாளைய உலகத்தை கட்டியமைக்கப் போகிற சிறார்கள் இவர்கள் இவ்வாறு சிந்தனை திறனற்றவர்களாக இறந்து கொண்டிருப்பது என்பது மிக பாரதூரமான ஒரு விளைவாகும். அண்மையில் ஒரு உதவி தேவையான ஒரு வீட்டிற்கு சென்று ஒரு மாணவியை அநாகரிகமாக பேசிய காணொளி பல இடங்களில் வெளிவந்திருந்தது. அது நாடாளுமன்றத்தில் கூட பேசுபொருளாக மாறியிருந்தது. இவையெல்லாம் தமிழ் இளையோரின் சிந்தனை திறனை அல்லது அவர்கள் எவ்வகையான சிந்தனைகளுக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இவற்றை இந்த விடயங்களில் யார் அதிகமாக அக்கறை செலுத்த வேண்டும்? இப்படியான சம்பவங்கள் இவ்வாறே போனால் இது எவ்வளவு நாளை சமூகத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த சட்டமும் அது சார்ந்த துறைகளும் அதிகாரிகளும் அல்லது சமூக அமைப்புகளும் மத நல்லிணக்க சபைகளும் இவ்விடயத்தில் அதிக அக்கறையுடனும் பொறுப்புடனும் செயற்பட வேண்டும். இந்த மரணங்கள் நிறுத்தப்பட வேண்டும். இளையோர் உற்சாகமும் அறிவும் கல்வி அறிவும் தீர்க்கமான சிந்தனையும் உள்ளவர்களாக வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் இவ்வழிகள் எல்லாம் முயற்சி செய்ய முடியுமோ அந்த வழிகளில் எல்லாம் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி நிச்சயம் திருவினையாகும். அடிமேல் அடியடித்தால் அம்மியும் நகரம் என்கிறது நம்முடைய ஆன்றோர் மொழி. நாங்கள் பெரியதொரு சூழலுக்குள் சிக்கி இருக்கிறோம். போதை என்கிற மிக பாரதூரமான ஒரு சூழலுக்குள் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து மெல்ல மெல்ல எங்களுடைய பிள்ளைகளை மீட்டெடுக்க வேண்டியது எங்கள் ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது. அந்த கடமைக்காக ஒவ்வொரு பெற்றவர்களும் ஒவ்வொரு மனிதர்களும் தனி நபர்களாக சிந்திக்க வேண்டும். அவ்வாறு சிந்தித்து செயற்படுகிற போது நிச்சயமாக இந்த மிகப்பெரிய சூழலிலிருந்து எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் மீட்டெடுத்து விடலாம். நாளை நல்லதொரு உலகத்தை உருவாக்கி விடலாம். இது ஒரு சமூக பதிவு. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பகிர்ந்து சொல்லி இந்த கருத்துக்களை செவிமடுக்க செய்யுங்கள். கருத்துக்கள் பரவுகிற போது மாற்றங்கள் மிக நிச்சயமாக உருவாகும். சமூக மாற்றம் என்பது ஒவ்வொருவருடைய கையிலும் தான் அடங்கியிருக்கிறது. நன்றி. மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சமர்க்கன்.